Hi friends, good morning. நான் உங்கள் விபின். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பார்த்துட்டு நைட்டு லேஷர் ஷோலாம் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு நைட்டு அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து கோத்ராங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க. ஆக்சுவலாக ரொம்ப மோசமான ஒரு ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock தான் வந்து கோத்ரா ரீச் ஆனோம். ஆனால் பட் ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. அதே போல் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமும் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான ரூமுங்க. நேற்றுக்கு அது அவாய்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ரூம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு. ஸோ காலையில் இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கே வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோத்ராலேருந்து கிளம்பி நம்ம இப்போ உதய்பூர் போயிட்டுருக்கோம். உதய்பூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 252 kilometers இருக்குது. ரஃப்லி வந்து ஒரு 4 hours நம்ம எடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி உதய்பூர் போயிட்டு உதய்பூரில் இன்றைக்கி என்னென்ன பார்க்க முடியுமோ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் அங்கேருந்து கிளம்பி ஜெய்ப்பூர் போகலாமா இல்லை உதய்பூரில் நெக்ஸ்ட் ஸ்டே பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ட்ராவல் பண்ணலாம் வாங்க. நம்ம இப்போ வந்து உதய்பூர் சிட்டிக்குள்ளால் வந்து என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock மேலே ஆகிடுச்சு. வர வழியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டோம். ஸோ உதய்பூரில் வந்து இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிற என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா பிச்சோலா லேக்கு, அதுக்கப்புறம் வந்து சிட்டி பேலஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஹில்லில் வந்து ஒரு டெம்பிள் இருக்கான். அதில் வந்து நம்ம வந்து கண்டோலா ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போய் பார்க்கலாம். அது போக இன்னும் 2-3 பேலஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா ராஜஸ்தான்லேயே நிறைய பேலஸ் தான். ஸோ அதில் எதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம். ஸோ எதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈவினிங் ஓரளவுக்கு நம்ம சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளால வந்து நம்ம வந்து ஜெய்ப்பூருக்கு கிளம்பிடலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம், எப்படி இருக்குங்கிறது தெரியல. இப்போ காலையில் ஃபஸ்ட் பிளான் நான் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து நம்ம வந்து சிட்டி பேலஸ் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். சிட்டி பேலஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 kilometers இருக்குது, பார்க்கலாம். நம்ம இப்போ சிட்டி பேலஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். சிட்டி பேலஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு உதய்பூரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ இருக்கிறது ஓல்டு உதய்பூர் சிட்டியாக. இன்னும் மெயின் சிட்டி அது என்னங்கிறது கரெக்டாக தெரியல. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த சிட்டி பேலஸ் பக்கத்தில் வந்துட்டோங்க. இன்னும் ஒரு 1.2 kilometers தான் காமிக்குது கூகுளில். ஸோ சிட்டி பேலஸ் போயிட்டு சிட்டி பேலஸில் வந்து என்னென்ன இருக்குங்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சிட்டி பேலஸில் வந்து முக்கியமாக மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். எவ்வளோ டைம் எடுக்குங்கிறது தெரியல. ஸோ என்னோடய பிளான் வந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளால் வந்து சிட்டி பேலஸை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிட்டி பேலஸ் வந்துட்டோம். இதுதான் சிட்டி பேலஸோட என்ட்ரன்ஸ் கேட்டு. உள்ளால் போயிட்டு காரை பார்க் பண்ணிடலாம். ஸோ பயங்கரமாக செக்யூரிட்டி எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே தான் பார்க்கிங்கா? ஓகே, கார் பார்க்கிங் வந்துட்டோம். ஓகே, காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார் பார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து உள்ளால் போயிட்டோம். நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கார் பார்க்கிங்லேருந்து உள்ளால் போகிறதுக்கு வந்து பேட்ரி வெஹிக்கிளும் இருக்குது. ஸோ பேட்ரி வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம், அப்படி இல்லாட்ட நீங்கள் நடந்து போகலாம். பேலஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் நார்மலாக பார்க்குறதுக்கு 60 rupees. அதே இது நீங்கள் மியூசியமோட சேர்த்து பார்க்கணுன்னா 300 rupees உங்களுக்கு டிக்கெட்டு. ஸோ நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் அதை பார்த்துட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து மியூசியத்துக்கு சேர்த்து இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பை வாக்கு தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் பேட்ரி வெஹிக்கிள் எதுவும் நாங்கள் எடுக்கலை, நடந்து தான் உள்ளால் போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இது என்ட்ரன்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து சிட்டி பேலன்ஸோட என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம போனார் அந்த பில்டிங்கோட இது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிச்சோலா லேக் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல. ஆக்சுவலாக பிச்சோலா லேக்கும் வந்து சிட்டி பேலஸோட பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பிச்சோலா லேக் வந்து ஒரு சைடில் இருக்குது, இன்னொரு சைடில் தான் இந்த பேலஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த லேக்கை ஒட்டியே பேலஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சோலா லேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து க்ரியேட் பண்ண ஒரு லேக்குங்க. ஆக்சுவலாக வந்து இயற்கையாக வந்து இந்த லேக் வந்து க்ரியேட் பண்ணல. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா இதில் வந்து நிறைய குட்டி குட்டி மலைகள், சின்ன சின்ன மலைகள் இருந்ததுனால அந்த மலைகளுக்கு இதில் வந்து ஒரு லேக் போல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த உதய்பூர் சிட்டி அந்த பழைய காலத்தில் வந்து உதய்பூர் சிட்டிக்கு வந்து குடிநீர் தேவைக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்.
ஸோ இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா 1860களில் வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சாரி, 1362 உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லேக்கோட ஒரு சைடில் தான் நடந்து போகிறோம். இந்த லேக்கு உள்ளால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் போகுது இல்லை, இந்த இதில் உள்ளால போனீங்கன்னா அங்கே தெரியுதா தண்ணிக்குள்ளால வந்து பில்டிங்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஆக்சுவலாக. ஸோ இதே போல் அந்த பிச்சோலா லேக்குக்குள்ளால வந்து குட்டி குட்டி தீவுகள் 2-3 இருக்குது. அந்த இதில் வந்து நிறையா வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது. நிறையா இல்லை, ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. எல்லாமே ஸ்டார் ஹோட்டலுக்கு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்குற இந்த சிட்டி பேலஸ் கூட இப்போ வந்து கவர்மெண்ட்டோட கையில் இல்லைங்க. இந்த பேலஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதுவும் வந்து தனியார் இதில் தான் இருக்குது. ஏன்னா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து எல்லாமே இது பண்ணுறதுக்காக வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டை கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து உள்ளால உள்ள மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ ஆக்சுவலாக மணி பே பண்ணியிருக்க கூட நம்ம ப்ரைவேட்டுக்கு தான் பே பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ உள்ளால வந்துட்டு இப்போ வந்து அந்த மியூசியத்தோடுக்கு என்ட்ரி போயிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் மியூசியத்தை பாருங்கள். ஒன்ஸ் மியூசியம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேலஸை பற்றி உள்ள விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அங்கே மியூசியம் வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் 300 ரூபா வந்து டிக்கெட் எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் மியூசியம் உள்ளால் அலோவ் பண்ணுவாங்க. இல்லாட்டா பேலஸோட வெளியிலேருந்து நீங்கள் வந்து பேலஸை சுற்றி பார்த்துக்கலாம். ஆனால் மியூசியம் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து உண்மையிலே ஒரு ஒர்த்தாக தான் இருக்கும் போல் இருக்குது. இதுவரை நம்ம பார்த்ததில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க, செமையாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி விஷயங்களை வந்து நான் ஃபஸ்ட்டு என்னங்கிறது நான் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியில் வந்த பிறகு நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து மியூசியத்தை மட்டும் இப்போ ஜஸ்ட் அப்படியே ஒரு சுற்றி பாருங்கள். இருக்குங்க பேலஸ் உள்ளால வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செமையாக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து யுனிக்காக இருக்குது. ராஜஸ்தான் அந்த ராஜ்புட்டா அந்த ஒரு அவங்களோட ஸ்டைலில் தான் அந்த இது கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் எல்லாமே அந்த ராஜ்புட் அந்த இதோட ஆர்கிடெக்சரில் இருக்கிறது போல தான் எல்லாமே இருக்குது. செமையாக வாழ்ந்துருக்காங்கங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்க்குறது போல் இருக்குது. கண்டிப்பாக வந்து மியூசியம் வந்து ஒர்த்தாக தான் நான் சொல்லுவேன். உள்ளால வந்து 300 ரூபா கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இந்த பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரங்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பாத்திரங்கள், ஸோ அந்த காலத்து அம்மி, உரல், உருளி, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் அவங்களோட பெட்டு, ஸோ இது அந்த மகாராஜாவோட பெட்டாக. ஸோ பெட்டு இப்போ பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் 400 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பயங்கர ஒரு இதாக இருக்குது. அதே போல் ஃபேன்லாம் கூட இருக்குங்க, லைட்டிங். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்காக இருக்குது. ஸோ அந்த ஃபேன்லாம் பாருங்களேன், பழைய காலத்தில் உள்ள ஃபேன், கரண்ட் இல்லாமல் ஓடக்கூடிய ஃபேன். ஸோ இது பல்லாக்கு, அந்த பல்லாக்கில் வந்து ராணி ராஜாவை வந்து தூக்கிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து போத் ராணி ராஜா 2 பேரும் போகுது, இது வந்து இண்டிவிஜுவலாக ராணி போகிறதான். நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதுலேயும் வந்து இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி இருக்குது. பட் அவங்களோட கல்ச்சரில் உள்ளது வந்து அது வேறு மாதிரி இருக்குது. அதே போல் அந்த ராஜா வந்து ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காரு. பேலஸும் வந்து செமையாக இருக்குது உண்மையிலே.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பேலஸோட வெளியில் இருக்கோம். மியூசியம்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து என்ன ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட இந்த அந்தப்புறம் போல் ஏதாவது இருக்கான்னு தெரியல. பட் உள்ளால வந்து கார்டன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இதுவாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பேலஸோட இன்னொரு சைடில் வந்து பெரிய வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் அங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ இது தனி ஒரு கேட்டாக போட்டு அங்கே தனி செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்கங்க. ஸோ இது வந்து காமன். இது வந்து நீங்கள் நார்மலான டிக்கெட் எடுத்தாலே வந்து நீங்கள் இந்த போர்ஷனுக்கு வரலாம். ஸோ இதுதாங்க அந்த பேலஸோட இன்னொரு சைடு. ஸோ இந்த சைடு இருந்து பார்க்குறதுக்கு பேலஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. செம பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கும் அந்த ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது அதோட ரைட் சைடில் வந்து ஒரு கார்டன் போல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அரசரோட அந்த இதுவாக என்னன்னு தெரில. ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ பில்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செமையாக கட்டியிருக்காங்க. நம்ம அந்த மேலே பால்கனியெல்லாம் வந்து மேலே அங்கேருந்து மியூசியம் பார்க்க நேரம் அங்கேருந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. உள்ளால் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதோடையும் வெளியில் வந்து நம்ம வந்து நம்ம பர்சனல் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அது வந்து இங்கே இருந்து எடுத்தாச்சுன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட்டில் பார்க்குறது வந்து ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. கொஞ்சம் உள்ளால் வந்துட்டு நீங்கள் இங்கே நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வந்துட்டு உள்ளால் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம். இல்லாட்டா வந்து கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மலைக்கு மேலே இருக்குது. இங்கேருந்து நம்ம பார்க்க நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியோட ஒரு சைடு வந்து நம்மளால் பார்க்க முடியும். சிட்டியை பாருங்களேன். ஸோ இந்த பேலஸ்லேருந்து நம்ம மேலேருந்து பார்த்தோன்னா சிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து சிட்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமான ஹைட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பேலஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ மறுபடியும் பிச்சோலா லேக்கை வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஆக்சுவலாக பிச்சோலா லேக் வந்து என்ன ரொம்ப பெருசுங்க. என்ன ஒரு சைட்லேயும் நம்ம போகலாம். கண்டோலா ரைடு வந்து நம்ம அங்கே போயிட்டு தான் பண்ண போகிறோம். அதே போல் இந்த பிச்சோலா லேக்கில் வந்து போட்டிங் கூட இருக்குங்க. ஸோ போட்டிங்கும் போக முடியுமாங்கிறது ட்ரை பண்ணலாம். நம்ம லஞ்சை முடிச்சுட்டு மற்ற ஏரியாக்கள் என்னென்ன பார்க்கலாங்கிறது முடிவு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கார் பார்க்கிங் வந்து நம்ம இப்போ போகிறோம்ல அந்த பேலஸில் பார்க் பண்ணாங்க 360 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படியோ பேசி எடுத்து கடைசியில் வந்து சார்ஜ் கொடுக்காம வெளியில் வந்துடும். பட் அவாய்ட் பண்ணிவிடுங்க, பார்க்கிங் அங்கே பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஏற்கனவே கொஞ்சம் லென்த்தியாக போனதுனால மத்தியானம் உள்ளதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.